Hi guys and welcome to Bala's Reaction channel. நான் உங்கள் பாலா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எரும முருகேஷ் சேனல்ல இருந்து அனிருத் காப்பி கேட் வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க கேட்ட அதே வீடியோ தான். வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி thanks to 1000 subscribers. அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கொஞ்சம் வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். அஞ்சு பேர் விட்டு போச்சு 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆதினாக்காக ஒரு ட்ரிபியூட் வீடியோ போட்டிருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதினா எந்தெந்த பாட்டெல்லாம் எங்க இருந்து ஆட்டைய போட்டிருக்காரு, அது போக மிச்ச மீதி இருக்க பாட்டெல்லாம் எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு, இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் போட்டு உடைச்சிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து அதுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு கமெண்ட் செக்ஷன் கலவரமே நடந்திருக்குது. இது ஏன்டா இப்படி அப்படின்னா, நீ என்ன நம்ம ஆதினாவை மட்டும் குறை சொல்ற, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம ராக் ஸ்டார் அனிருத் இருக்காரு, இவர் தான் இதுக்கெல்லாம் தலைவன், நீ இவரை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கலவரம் நடந்துருச்சு. ஏலே இந்த ஆதினா பெருசாலே அனிருத் பேரு. நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தை பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல அவருடைய படங்களான 3, எதிர்நீச்சல், வணக்கம் சென்னை, வேலையில்லா பட்டதாரி, மான் கராத்தே அப்படின்னு எப்படி ஒரு இளையராஜா காலம், ஏஆர் ரகுமான் காலம், ஹாரிஸ் காலம், யுவன் காலம் அப்படின்லாம் இருந்துச்சோ, இனி வரப்போறது நம்ம அனிருத் காலம் யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய பாடல்கள்லாம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அனிருத் அவருடைய முதலாவது பாடல் 3 படத்துல போடும் பொழுது அவருக்கு வயசு வெறும் 22 தான். இந்த ஒரு சின்ன வயசுல இந்த அம்பிக்கு எப்பேற்பட்ட இசை ஞானம் அப்படின்னு கோடம்பாக்கம்லாம் கொக்கரிச்சுக்கிட்டு இருந்த காலம். ஆனா அதுக்கு பிறகுதான் நம்ம ராக் ஸ்டாருடைய காப்பிகள் ஆரம்பமாச்சு. ஆரம்பிக்கலாங்களா? ரெடி. உங்களுக்கெல்லாம் காப்பி அப்படின்றது தோ இங்க இருக்கிற ஆதி, தேவா, ஜிவி அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் காப்பி அப்படின்னு கடந்து போயிருவோம். பட் அனிருத் காலம்ன்றது அது ஒரு அதிசயம். சுமார் 6 வருடங்களுக்கு முன்பு, ஐ திங்க் இயர் 2014, இஃப் ஐ எம் கரெக்ட், முதலா அனிருத் காப்பி அடிக்க தொடங்கினாரு. அது 2014 வருஷங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்களுக்கு நம்ம தளபதியுடைய படம் கிடைச்சது, அதுதான் கத்தி. இந்த கத்தி படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் லைக்காவோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் கதையை சுட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை. இதுக்கெல்லாம் நடுவுல தான் நம்ம தலைவன் புது பிரச்சனையை கொண்டு வந்தாரு, அதுதான் காப்பி. இதுவரைக்கும் வந்த தமிழ் சினிமாலேயே பாட்டு அப்படின்றது தனியாவும் அதுக்கு பிஜிஎம் அப்படின்றது தனியாவும் இப்படி 2 விதமான ட்ராக்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா உலகில் முதல் முறையாக ஒரே பாட்டை போட்டுட்டு அந்த பாட்டுடைய பிஜிஎம் எடுத்து வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிச்சு அத படத்தோடைய பிஜிஎம்மா போட்டு ஒட்டுமொத்த படத்தையும் ஓட்டுன ஒரே ஒரு இன்சிடென்ட் இங்க மட்டும் தான் நடக்கும். அந்த பாட்டு தான் சோ. இப்பேற்பட்ட இந்த படத்துடைய அடிநாதமான இந்த பாட்டுடைய டியூனை தலைவர் எங்க இருந்து உருவி இருக்காரு அப்படின்னா, அதே வருஷம் வெளிவந்த இமோர்டல் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் ஆல்பம்ல இருக்கக்கூடிய ஒரு டியூனை உருவி தான் தலைவர் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இவங்கதான் ரியல் கிரியேட்டர்ஸ், இவங்கெல்லாம் கிடையாது. சரிராம்பி தளபதியோட படம் கிடைச்சிச்சு, எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டேன். சரி நம்ம தலையை ஏப்பா விட்டு வச்சிருக்க அப்படின்னா, அது 2015 வருஷம் நம்ம காப்பி கிங் அவர்களுக்கு தலையோட படம் கிடைச்சிச்சு, அதுதான் வேதாளம். இந்த வேதாள படத்துல பாத்தீங்க அப்படின்னா தலையோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும், அதுதான் அந்த படத்தோட பிளஸ். அப்பேற்பட்ட அந்த சீனுக்கு நம்ம காப்பி கிங் ஒரு பிஜிஎம் வாசிச்சிருப்பாரு. ஆமா நல்லா தான் இருக்கும். இது எங்க இருந்து காப்பி அடிச்சது இல்லையா? நம்ம தளபதிக்காவது பரவாயில்ல, சுட்ட ட்ராக் எடுத்து கொஞ்சமா பட்டி டிங்கரிங் பார்த்து இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுத்துப்பாரு. ஆனா நம்ம தலை பாவம் யா, சுட்ட ட்ராக் எடுத்து அப்படியே போட்டுட்டாரு நம்ம காப்பி கிங். அது அப்படியே மாறி இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் மாறி இருக்கு. பட்டி டிங்கரிங் கூட பண்ணலையடா. பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இருப்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு பட்டி டிங்கரிங் கூட பண்ணாம முடிச்சிருக்கான்.
நம்ம தலைவர் தனுஷ் இருக்கார் இல்லையா, ஓ சாரி நம்ம தலைவரோட மருமகன் தனுஷ் இருக்கார் இல்லையா, அவரு வேல்ராஜோட கூட்டணி சேர்ந்து வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற ஒரு மெகா ஹிட்டுக்கு பிறகு மீண்டும் அதே கூட்டணி திரும்பவும் ஒன்னா சேர்ந்து அதை விட மெகா ஹிட்டான ஒரு படம் கொடுக்க போறாங்க அப்படின்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் சன் டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு வந்து அதே மூட்ல தங்க மகன் அப்படின்ற ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கும் நம்ம காப்பி கிங் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா சாங்ஸ் அப்படின்றத விட இந்த படத்துல இருக்கக்கூடிய BGM ட்ராக்ஸ் அப்படின்றது அதிகமாவே இருக்கும். இந்த படத்துல டக்குன்னு பார்த்தா பக்குன்னு ஆகும் அப்படின்ற ஒரு பாடல் வச்சிருப்பாங்க. இந்த பாடலுடைய இடை நடுவுல ஒரு ட்ராக் வரும். இந்த ட்ராக் எல்லாம் நம்ம இசை புயல் உயிரே படத்திலேயே போட்டாரு. வச்சிருக்காங்களா? ஆனா இந்த அந்த அளவுக்கு தெரியல, நமக்கு புரியல. ஃபாஸ்டா இருக்குன்னா தெரியலையோ. என்ன கோபாலு எங்க இந்த பக்கம் என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்ன கரெக்டான மேட்ச் ஆடு கலவண்டு போற மாதிரி மியூசிக் கலவண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட்டின 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவிச்சிட்டு இருந்த நீதானா? இது மட்டுமா, இதே படத்துல தமிழ் மீட் ஹேமா அப்படின்ற ஒரு BGM ட்ராக் இருக்கும். இது வேற எங்கேயும் ஃபாஸ்டா வரும் மாதிரி. இத போயும் நம்ம தலைவர் எங்க காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்றத பாருங்க. வேற லெவல் காமெடி சீன் போட்டது இது காப்பி அடிச்சிருக்கான். காப்பினா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வருது அட்லி. அதோட முதல் எழுத்து ஆ. ஒரு 10 பேரோட பேரு ஆள ஸ்டார்ட் ஆனா அவங்க எல்லாம் காப்பி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா இந்த பய அடிப்பான். அனிருத் உலக லெவல்ல அடிச்சிருக்கான். நம்ம எஸ்கே அண்ணா நிமிஷத்துக்கு நிமிஷம் வேஷம் போட்டு அவ்வைஷன் மூகி மாமிக்கே டஃப் கொடுத்த படம் தான் ரெமோ. எப்படி ஸ்கோர் பண்ணே பாத்தீங்களா? இந்த படத்தை எல்லாம் ஒரு காலத்துல கொண்டாடி பார்த்தேனே அப்படின்னு யோசிச்சா எனக்கே என்ன பார்க்க கிரிஞ்சா தான் இருக்குது. சரி, இந்த படத்துக்குமே கூட நம்ம காப்பி கிங் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இந்த படத்துல தான் நம்ம காப்பி கிங் அவர்கள் காப்பி அசுரனாக ப்ரொமோஷன் வாங்கின டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல அவன் இவன் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுடைய ஸ்டார்டிங் போர்ஷனை கொஞ்சம் கேளுங்களேன். இது பார்த்துருக்க அந்த யூடியூபர்ஸ் பேட்டர்ன் போட்டுருக்கேன். இப்ப நீங்க பார்க்க போறது நிக்கலோ பாரிஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு அப்பா மகளின் பீட் பாக்ஸ் வீடியோ. இது ஆல்ரெடி பார்த்துருக்கேன். இந்த காப்பி எங்கேயோ ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துருக்கேன். அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கப்படலையா? கூடி குறுக வைக்கலையா? அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. தோட்டலையா? கூவுல வேற என்ன வார்த்தை இருக்கு? கூப்பிட்ட தரமா தெரியலையா? பாத்தீங்களா, நம்ம தலைமை அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில யூடியூப்லயே கைய வச்சுட்டாரு. இந்த அவைவன் தான் பாட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டுல பீட் பாக்ஸ் பாடினது அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பேரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஐ திங்க் அவரு அந்த பாட்டுல வரக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பீட் பாக்ஸ் எல்லாம் பாடி இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆரம்பத்துல வரக்கூடிய இந்த பீட் பாக்ஸ சுட்ட சேனலுடைய பேரை கூட போட்டிருக்க மாட்டாரு நம்ம அனிருத் அவர்கள். ஜஸ்ட் அதை எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னா அடிஷனல் பீட் பாக்ஸ் சாம்பிள் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு போட்டு சிம்பிளா முடிச்சிருப்பாரு. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு கிரெடிட்டாவது கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சேனல்ல இருக்க 2 பேரும் காரி துப்புனா நம்ம சார் என்ன பண்ணுவாரு? இது மட்டுமா, இதே படத்துல இன்னொரு பாட்டு இருக்கும், இந்த டாவியா நோவியான்னு. இந்த பாட்டுடைய டியூனை தலைமை எங்க இருந்து உருவி இருக்காரு அப்படின்னா காப்பிகளில் சிறந்த காப்பி அடிப்பதே நம்ம தேவா சார் தான். அவர்கிட்ட போயிட்டு சுட்டு இருக்காப்ல. அப்ப நம்ம தலைவன் மட்டும் யாரு? நம்ம தலைவன் கை வைக்காத ஏரியாவே கிடையாதுயா.
நம்ம தலைய வச்சு வேதாளம் படத்துல பண்ண சம்பவம் போதாது அப்படின்றதுக்காக மறுபடியும் நம்பி வாய்ப்பு கொடுத்த படம் தான் விவேகம். எப்பா விவேகமே ஒரு சம்பவம், சம்பவத்துல ஒரு சம்பவமா அப்படின்னு கேட்க கூடாது. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா சர்வைவர் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம காப்பி கிங் அவர்கள் போட்டிருப்பாரு. இந்த பாட்டுடைய டியூனுக்காக நம்ம தலைவன் கைய வச்ச இடம் எங்க அப்படின்னா ரிவர் ஃப்ளா இன் யூ அப்படின்ற ஒரு கொரியன் வெர்ஷனுடைய பாட்டுல இருக்க டியூன்ல தான் நம்ம தலைவன் கைய வச்சிருக்காரு. இப்ப நாங்க பார்க்க போறதான் தட் சங்கட தர்ம சங்கட மூமெண்ட். நம்ம காப்பி கிங் காப்பி அசுரன் அவர்கள் கோலமாவு கோகிலா படத்துக்காக ஒரு பாட்டு போட்டாரு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். இந்த பாட்டு வெளியாகி ஒரு சில மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டுடைய வியூஸ் பல லட்சங்களை கடந்துச்சு. இன்னும் சில மணி நேரத்துல பல கோடிகளை கடந்துச்சு. இன்னும் சில மணி நேரத்துல பல மில்லியனை கடந்துச்சு. இன்னும் சில மணி நேரத்துல அந்த பாட்டே காணாம போயிடுச்சு. யோ வீடியோ எங்கயா அப்படின்னு கேட்டதுக்கு அரசல் புரசலா வந்த நியூஸ் என்ன அப்படின்னா காப்பிரைட் காரணமாக அந்த டியூனுடைய ஓனரே காப்பிரைட் கிளைம் பண்ணி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டதா சொன்னாங்க. இதுக்காக நம்ம காப்பி கிங் உடைய ரிப்ளை என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த பாட்டுக்கு இவ்வளவு வியூஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ். என்ன பாத்தீங்க அப்படின்னா நான் பல இன்டர்நேஷனல் கலைஞர்களோட எல்லாம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு போட்டு கோலமாவு கோகிலா பாட்டை டேக் பண்ணியிருந்தாரு. சரிடா இதனால நீ என்னத்தான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் ஒண்ணு புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா நம்ம காப்பி கிங் அவர்கள் இந்த பாட்டுடைய டியூனை ஒரு இடத்துல இருந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின பிறகு அந்த பாட்டுடைய லைசன்ஸ மறுபடியும் பணம் கொடுத்து ரினியூ பண்ண மறந்துட்டாரு போல. இதனால அந்த டியூனுடைய காப்பிரைட்டுக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா காப்பிரைட் கிளைம் பண்ணி பாட்டையே தூக்கிட்டாரு. மக்களே எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். மியூசிக் கம்போசர்னா சொந்தமா மியூசிக் போடுறவங்க தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பணம் கொடுத்து ஆங்காங்கே மியூசிக் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதைத்தான் யாரு வேணாலும் பண்ணிட்டு போகலாமே. நம்ம காப்பி கிங் உடைய வாழ்க்கையை உற்று கவனிச்சீங்கன்னா ஒண்ணு புரியும். அது என்ன அப்படின்னா நம்ம காப்பி கிங் சாதாரணமா ஒர்க் பண்ணும் பொழுது பற்பல ஹிட்டான பாடல்கள் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னைக்காவது இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தளபதி இவங்களோட படங்கள்ல எல்லாம் ஒர்க் பண்ணும் பொழுதுதான் அங்க ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருவாரு. இப்படி நம்ம காப்பி கிங் உடைய லிஸ்ட்ல வந்து வாண்டடா சிக்கினவர் தான் நம்ம தலைவர். நம்ம தலைவருக்காக பேட்ட படத்துல மரணம் மாசு மரணம் அப்படின்னு ஒரு மரண மாசு பாட்டு கொடுத்திருப்பாரு. யோ இந்த டியூனை தாயா இன்னைக்கு ரோட்ல வரும் பொழுது கேட்டேன். இத பாடுன அதே டியூன் மாறணும் மாசு மாறணும் குடும்பமே மாறணும் அந்த குடும்பம் வந்து பாடணும். இதுவும் அதே டியூன் தான். இதுக்கு நம்ம காப்பி கிங்குடைய பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் தெருக்கூத்து கலைஞர்கள் பா. நானே இவங்களுடைய மியூசிக்ல எல்லாம் இன்ஸ்பயர் ஆகிதான் இவங்களை கூட்டிட்டு வந்து மியூசிக் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பாரு. சரி பரவாயில்லடா அம்பி, இதுக்கு நீ இப்படி சமாளிச்சுட்ட. இதே தலைவருக்கு இதே காப்பி கிங் அவர்கள் தர்பார் படத்துல ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. தலைவன் இந்த பாட்டுக்காக கை வச்ச இடம் எதுனா அப்ப இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணப்ப எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. பத்து வருஷத்துக்கு பக்காவா இருக்கு அந்த பாட்டு. காப்பின்னு இதெல்லாம் சகஜமப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சாரே இந்த பாட்டுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் பிரசாதம் வாங்கி திங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க இந்த பாட்டை போட்டாங்க, அதுல இன்ஸ்பயர் ஆகி இந்த பாட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? அதான் நடந்துருக்கு. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது,
இப்பதான் சொல்லி முடிச்சேன். இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட எல்லாம் படம் பண்ணும் போதுதான் நம்ம அம்பி ஏதாவது சம்பவம் பண்ணி வச்சிருவாரு அப்படின்னு அதுக்கிடையில ஒண்ணு சிக்கிக்குச்சு. இப்ப இந்த ரீசெண்டா மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல நம்ம தளபதி அவர்கள் ரொம்பவும் கியூட்டா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. இந்த பாட்டுக்காகவும் நம்ம காப்பி கிங் அவர்கள் கை வச்ச இடம் சேம் கோயில் சேம் கோவில் பிரசாதம். இங்கிலீஷ் வந்ததுனால சரியா கண்டுபிடிக்க முடியல. இது மட்டுமா இந்த மாஸ்டர் படத்துல ரொம்ப சின்ன விஷயம்டா. நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன்டா. நம்ம தளபதியை வச்சு செதுக்குறேன் அப்படின்னு நம்ம லோகேஷ் அவர்கள் மக்கள் செல்வனை வச்சு படத்துல சம்பவம் பண்ணிருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு பிஜிஎம் தேவை இல்லையா? இந்த ஸ்கேம் பண்றதுக்காக ஸ்கேம் படத்திலே கைய வச்சவன பாத்திருக்கீங்களா? இப்ப பாப்பீங்க. பயங்கரமா கேட்ட மாதிரி இருக்கு. நிறைய பேர் ரிங்டோன கூட வச்சிருந்தோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கண்டிப்பா. கடைசியா இந்த படத்துல இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில வரக்கூடிய ஒரு பாட்டு. இந்த காப்பி கிங் உடைய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நாங்க பார்த்த பாடல்கள் எல்லாமே அப்பட்டமாக காப்பி அடிக்கப்பட்ட பாடல்கள் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே தான் வரும். ஆனா இந்த பாட்டு மட்டும் தான் தலைவன் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணிருக்காருப்பா அப்படின்னு வரும். இத கொஞ்சம் பாருங்க. தெரிஞ்சு செய்யல நான் அறிஞ்சு செய்யல புரிஞ்ச போது முடிஞ்சு போச்சு திரும்ப முடியல. உனக்கு அசிங்கமா தெரியல? எங்க இருந்து எடுத்துருக்காங்க சொல்லிருக்கேன். அவ்வளவு ஒன்றும் பெரிய அசிங்கமா தெரியல. பாப்போம். தலைவரே, இதுவரைக்கும் நான் உங்களை வச்சு பண்ண சம்பவம்லாம் நீங்க வெளியிட்டு முடிஞ்ச பாடல்கள். இனி நாங்க பார்க்க போறதுதான் எக்ஸ்க்ளூசிவ். அந்த லிஸ்ட்ல முதலாவதா பார்க்க போற படம் தான் டாக்டர். இந்த படத்துல ஒரு அருமையான மெலடி விட்டுருப்பாருப்பா நம்ம தலைவரு. நல்லா இருக்கு. டாக்டர் எல்லா காரணமும் நம்ம தலைவன் ஹஸ்கி வாய்ஸ்ல பாட ஆரம்பிச்சாலே கொஞ்சமா பயமா இருக்குதுப்பா. பழமை போல எங்க ஹாலிவுட் தான். யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கான்? இது வரைக்கும் நாங்க பார்த்த பாடல்கள் எல்லாமே ஒன்னு டியூனை காப்பி பண்ணிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி அதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த காப்பி அடிச்ச டியூன்ல இருக்கக்கூடிய லிரிக்ஸையும் காப்பி அடிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப பாப்பீங்க. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க நம்ம தளபதி தலைவர் இவங்களுடைய லிஸ்ட்ல என்னையும் உன்னோட காப்பி வரலாற்றுல ஒரு அங்கமா சேர்த்துக்கோப்பா அப்படின்னு ஆடு அதுவா வந்து தலைய நீட்டுச்சு. அதுதான் நம்ம ஆண்டவரோட விக்ரம் படத்துக்காக ஒரு டீசர் விட்டுருப்பாங்க. டீசர் பிரமாதமா இருந்துச்சு. அதை விட அந்த பிஜிஎம் வேற லெவல் வெறித்தனமா இருந்துச்சு. ஆனா படத்துக்குமே ட்ரைலருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு படம் இந்த படம் தான். இல்லையே, இவன் போட மாட்டானே. டிராவிஸ் ஸ்காட்ல இருந்து எடுத்திருக்கா அப்படியா? அதானே எங்க இவ்வளவு மியூசிக் நல்லா இருக்கும் போதே யோசிச்சிருக்கா நம்ம. ஆனா கமல் இருந்திருக்கா அப்படி? அவருதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு. இப்படி இப்ப புரிஞ்சதா மக்களே? நம்ம ஆதினா பெருசா இல்ல நம்ம ராக் ஸ்டார் பெருசா அப்படின்றத அடிச்சு காட்டியாச்சு. இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன்ப்பா. நம்ம ஆதினா இருக்கார் இல்லையா, அவருடைய பாடல்கள்ல இன்ஸ்பிரேஷன் அதிகமா இருக்கும், காப்பி சிலதா இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணி நம்ம ராக் ஸ்டாரை பாத்தீங்க அப்படின்னா காப்பி அதிகமா இருக்கும், இன்ஸ்பிரேஷன் கம்மியா இருக்கும். இதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு வித்தியாசம். சரிப்பா, அடுத்த ரோஸ்ட் யாருக்காக பண்ணணும், இல்லாட்டி அடுத்த ரோஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
உண்மையாலுமே செம்ம என்டர்டைன்மெண்ட் ஆச்சு. 20 நிமிஷம் போனதே தெரியல, அதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு எதுவுமே போர் அடிக்காமல் போச்சு. அதில் ஒரு சில அவர் சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாயிண்ட் என்னென்னா, கம்போசர் மியூசிக் கம்போசர் அப்படின்னா மியூசிக்கை கம்போஸ் பண்ணுறவங்க தானே கம்போசர், வேற இருந்து வாங்கிட்டு இவங்க போகிறதுக்கு பேர் என்ன மியூசிக் கம்போசர், அது யார் வேணால் பண்ணலாமே அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே நக்கல் உச்சமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க சொல்கிறதுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஒரு சில பாட்டுகள் நம்ம அந்த பாட்டு ரிலீஸ் தர்பாரில் வந்த பாட்டு ரிலீஸில் வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆனப்போ நிறைய ட்ரோல் வீடியோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா அப்போவே பார்த்துட்டோம். என்னடா இங்கிருந்து காப்பி அடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பார்த்தோம். ஆனால் இது ஒரே காம்பினேஷனாக அனிருத்து இத்தனை இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஆனால் எப்படி தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி கோலமாவு கோயிலால் காப்பி அடித்ததும் வந்து அதை அப்போ உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டு என்னடா நான் அப்போ தான் பார்த்தேன், காலையில் பார்த்தேன், திடீர்னு சாயங்காலம் என்னமோ பார்க்குற வந்து காணேன். அதுக்கப்புறமே நிறைய வீடியோ போட்டுருந்தாங்க ஏன் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நிறைய வீடியோலாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே, எனிவே தேங்க்ஸ் டு எரும முருகேசா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பாலாஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ க்ரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பை பாய்.